நல்ல ஃபேர் காம்ப்ளெக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு ஃப்ளா இருக்கும். அது என்ன அப்படின்னா, உடம்புல மற்ற இடங்களில் டார்க் பேச்சஸ் வர்றது. முக்கியமான இடம் அப்படின்னா அக்குள்கள், அதாவது அண்டர் ஆர்ம்ஸ். இந்த அண்டர் ஆர்ம்ஸ் நீங்கள் என்னதான் ஃபேர் காம்ப்ளெக்ஷனாக இருந்தாலும் சில பேருக்கு அந்த இடம் மட்டும் டார்க்காக இருக்கும். அதை எப்படி ஃபேர் ஆக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்டர் ஆர்ம்ஸை வீட்டில் ஷேவ் பண்ணுறதை தவிர்த்துட்டு பார்லரில் வேக்சிங் பண்ணுறது தான் நல்லது. இதுதான் அந்த டார்க் பேச்சஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு வழி. அது மட்டும் இல்லாமல் உங்களோட அண்டர் ஆர்ம் டார்க் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற டியோடரண்ட். அதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கின்ல படுற மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த டார்க்னஸ் போகவே போகாது. அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அண்டர் ஆர்ம்ஸ் பகுதியில் தேங்காய் எண்ணெய் மற்றும் பாடி பட்டர்களை தடவிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி குளிச்சு முடிச்சதுக்கு பிறகு எலுமிச்சை சாரோட தயிர் இல்லை பன்னீர் சேர்த்து காட்டன் துணியில் தொட்டு அந்த இடத்த ஸ்க்ரப் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நாளடைவில் டார்க் பேச்சஸ் நீங்கி ஸ்கின் லைட் ஆகிறத 2-3 வாரத்திலேயே பார்ப்பீங்க. அண்ட் ரேசர் யூஸ் பண்ணுறதையும் ஹேர் ரிமூவல் க்ரீம் யூஸ் பண்ணுறதையும் நீங்கள் முற்றிலுமாக ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த டார்க்னஸ் அந்த இடத்துல வரவே வராது.